ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரத்தை இழந்த 60 குடும்பங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் துறைமுக பகுதியை ஒட்டிய குயவன் குளம் பகுதியில் 60 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களில் சில குடும்பங்களுக்கு பட்டாவும் வழங்கப்பட்டு மின் இணைப்பு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டுள்ளன. என்றாலும் அந்த குடியிருப்பு பகுதிக்கு அருகே உள்ள துறைமுக ரயில்வே கேட் கடந்த 3 மாதங்களாக மூடப்பட்டுள்ளதால் அவர்களால் மருத்துவ சிகிச்சைக்கும் பொருட்கள் வாங்கவும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக வசிக்கும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் மாற்று இடம் அளிக்க மாவட்ட நிர்வாகம் ஆவணம் செய்ய வேண்டும் என தேசிய குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை கேட்டுக் கொண்டுள்ளது. கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி சில புதிய கட்டடங்கள், அலுவலக கட்டடங்கள்லாம் இங்க ஏற்படுத்துறதுனால இந்த வழியை மறிச்சு எல்லாத்தையும் கேட் போட்டு மூடிட்டாங்க. அதனால் இந்த பகுதி மக்கள் உடல்நிலை சரியில்லை என்ற காரணாலோ யாராவது இறந்தவர்கள் உடலை எடுத்துச் செல்வதற்காக இந்த பாதையை பயன்படுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த வழிகளெல்லாம் மூடப்பட்டிருந்த காலத்தால் இவங்களால் எந்த நேரத்திலையும் அவசர காலத்தில் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கொரோனா அச்சுறுத்தலால் மூடப்பட்டு